உற்சாகம் அதிகமா இருந்தது. परिवर्तन भी लिखा है, उमंग भी குழந்தைகள் लिखा है। சில குழந்தைகள் உங்களுடைய சுய மாற்றத்தை எழுதுனீங்க. எது எப்படி இருந்தாலும் अपना சில குழந்தைகள் अकेलापन दिखा है। अलबेले कभी नहीं உங்களுடைய बनता, குறைபாடுகள காட்டுனீங்க. கவனக்குறைவு என்ற குறைபாட்ட காட்டுனீங்க. अलबेलापन नहीं चलता। கவனமா இருங்க. दूसरा எச்சரிக்கையா இருங்க. दिल கவனக்குறைவா शिकस्त இருக்காதீங்க. नहीं चलता। பாபாவுக்கு कुछ பிடிக்காத भी हो மற்றொன்று जाए, दिल மனம் தளர்ச்சி परिणमो दिल அடையக்கூடாது. शिकस्त எது छोटी எப்படி दिल நடந்தாலும் और பெரிய दिल மனமுடையவரா இருங்க. बड़ी दिल होती, दिल மனம் शिकस्त தளராதீங்க. नहीं बनना। अलबेला கவனக்குறைவா இருக்காதீங்க. बनना, उमंग கவனக்குறைவா सामे இருக்காதீங்க. மனம் தளர்ச்சி அடையாதீங்க. सदा उड़ते தொடர்ந்து பறக்கும் நிலையில இருங்க. रहता ஆர்வம், खोज உற்சாகத்தோட பரந்த நிலையில இருங்க. विदेशों में। பாப் தாதா अरब खरब जितने மில்லியன், பில்லியன் उम्मीदें நம்பிக்கையோட இருக்காரு வெளியூர்ல இருந்து हमारे வரும் नर्स குழந்தைகள் மேல. ऐसा வெளியூரு जलवा குழந்தைகள் दिखाएंगे जो इंडिया के அபூர்வத்த காட்டுவீங்க. चक्र இந்தியாவில் உள்ள ஆத்மாக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அபூர்வமான காரியங்கள காட்டுவீங்க. वो दिन அது आने वाला है கட்டாயம் ना, வரும். விரைவில आएगा வரும். वो दिन, आएगा। அந்த நேரம் நெருங்கி जल्दी வருது जल्दी இல்லையா? आएगा, வரப்போதா? வருமா? आएगा वो दिन। हाँ जी வே तो बोलो, விரைவில வரும். ஹாஜி சொல்லுங்க. हाँ जी। குறைஞ்சபட்சம் ஹாஜி சொல்லுங்க. बाप दादा பாப் தாதா एडवांस मुबारक की तालियां बढ़ के दे रहे, इतने தட்டு நிறைய வாழ்த்துகள், வாழ்த்துகள், வாழ்த்துகள் சொல்றார். हमारे नर्स में देख रहे, ऐसे है ना, ये आगे வெளியூர் आगे குழந்தைகளுக்கு இவ்வளவு ஊக்கம் இருக்கு, बहुत தைரியம் उम्मीदें हैं இருக்கு. नफारिन में। அதனால பாப் தாதா முன்கூட்டியே வாழ்த்துகள் भी अच्छी கூறுகின்றார். है, நீங்க எல்லோரும் நல்ல முயற்சி செய்கின்றீர்கள். இளையோர்களும் நல்ல முயற்சி செய்கின்றீர்கள். कुमारियां भी बहुत குடும்பத்துல है, வாழுபவர்களும் வந்திருக்கிறீங்க. குமாரிமார்களும் வந்திருக்கீங்க. ठीक है। हाँ ये அபூர்வம், सब देख அபூர்வம். रही है, இது ठीक है ஓகேயா? இது कमाल ஓகேயா? करेंगे। சிந்தி குடும்பத்தினர் முன்ன बताओ, நிலையில ये அமர்ந்திருக்கிறீங்க. सिंधी परिवार बोलो, சிந்தி குடும்பத்தினர் निमित्त मात्र सिंधी है பெயர்ல लेकिन சிந்தியா இருக்கிறீங்க. क्या ஆனால் करेंगे வாழ்க்கை बोलो। முறையில பிராமணர்களா வாழ்றீங்க. நீங்க என்ன செய்வீங்க? सभी நாங்க मिलके बोलो, பிராமண பெயர பூர்த்தி செய்வோம். நாங்கள் பாபாவுடைய பெயர பூர்த்தி செய்வோம். अच्छा அச்சா, कब करेंगे। இத எப்போ செய்வீங்க? இத எப்போ செய்ய इस போறீங்க? वर्ष में இந்த வருஷம். आपके मुख இத में செய்வோம். गुलाब जामुन பாபாவுடைய பெயர புகழுக்கு கொண்டு வருவோம். आए मत बन, உங்க வாயில குலாப் ஜாமுன் हिम्मत போடுவேன் वाले அப்படின்றாரு பாபா. क्या உங்களுக்கு बोलो। தைரியம் இருக்கு. நீங்க தைரியமானவர்கள். और दादा ही साथ में है तो वरदान का अच्छा अभी माता पिता सद्गुरु सखा तुम्हें तो ओम शांति अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 20
इच्छा मात्रम अविद्या की स्थिति का अनुभव करो और कराओ। आज का टॉपिक है महादानी। अव्यक्त शरीर ஆசைகள்ல இருந்து कभी भी इंसान அறியாமையில இருங்க मांगने वाले नहीं, மற்றவர்களுக்கும் இந்த किसी भी प्रकार के பயிற்சியை मांगने எடுத்து वाला காட்டுங்க. स्वयं को तृप्त आत्मा अनुभव नहीं இப்போலாம் कराता। நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா महादानी भिखारी से एक நீங்க नया முழு पैसा திருப்தி அடைய लेने की முடியாது. इच्छा नहीं रख सकते மகாதானிக்கு எந்த ஒரு यह बदले ஆசையும் व இருக்காது. यह करे ஒரு சல்லி वह காசு கூட मुझसे கெஞ்சி दुख கேட்க दे மாட்டாரு. कदम आगे बढ़ावे। இவர் ऐसे மாற்றத்துக்கு வரணும், संकल्प व இவர் ऐसे ஒத்துழைப்பு सहयोग கொடுக்கணும், की இவர் இந்த भावना மாற்றத்தை परवश ஏற்படுத்தணும். शक्तिहीन भिखारी आत्मा से क्या रख सकते। எந்த अब மாதிரியான हम कोई ஒத்துழைப்பு निर्देश सुनेंगे। உங்களுக்கு தேவைப்படுது? தீதியுடைய வகுப்பு கேட்கலாம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक हो? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? आप நீங்க सभी எல்லாரும் ने நல்லா இருக்கிறீங்களா? समाचार तो सुना होगा कि हमारे सर्वश्रेष्ठ भ्राता निर्भय भाई நம்ம சகோதரர் ने बाबा की गोद நிர்வயித் ले ली। பஹாய் हुआ तो अचानक ही, பாபாவுடைய மடியை ठीक हो रहे எடுத்துட்டாரு. थे இந்த செய்தி உங்க और எல்லாருக்கும் फिर अचानक ही உங்க எல்லாருக்கும் उनका கிடைச்சிருக்கும். हार्ट जो இது है ஒரு वो திடீர் काम करना बहुत ढीला செய்தி. हो गया था। அவர் ஆபரேஷன் तो முடிஞ்சு हम आज நல்லா सब இருந்தாரு. ஆனா उनके திடீர்னு प्रति அவருடைய बाद में योग करेंगे प्रोग्राम के बाद। அவருடைய உள்ளுறுப்பு बाबा உடல் உறுப்பு क्यों செயல் कहते हैं बच्चे இழந்துருச்சு. महादानी बनो? நிர்வயித் பாயியோடைய ஆத்மாவுக்கு நம்ம क्योंकि बाबा தனிப்பட்ட चाहते हैं யோகம் வச்சிருப்போம். कि हम पुण्य பாபாவுக்கு का खाता தெரியும். जमा करें பாபா எச்சரிச்சிருக்கார். और खाता जमा कराने के लिए तो सहयोग देना ही देना है। जो भी சேவைக்குரிய கணக்கை बाबा के நம்ம बच्चे जो कुछ அதிகரிக்கணும். இதுக்கு करते நம்ம हैं ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்க இருந்தாலும் யாரா तो இருந்தாலும் बाबा के कार्य के लिए करते हैं। हमें அவர்கள் इच्छा नहीं சேவை रखते हैं செய்கின்றார்கள். இது उनको பாபாவுடைய अपना जो காரியம். भाग्य बनाना है, कैसे बनाना है। நம்ம எந்த कल எதிர்பார்ப்புல हमारे இருக்க अंदर வேண்டாம் कोई மற்றவர்களை போல. संकल्प मात्र भी ना हो। ये யாருக்கு जरूर எந்த होता है कि हाँ பாக்கியம் सबका வேணுமோ भाग्य बने, அவர்கள் அதை சேகரிப்பார்கள். सबका நமக்கு सफल எந்த व्यर्थ வீண் न எண்ணமும் जाए। இருக்கக்கூடாது. लेकिन मुझे तो कुछ ஒன்றே भी चाहिए ஒன்றுதான். नहीं। எல்லோரும் தன்னுடைய आज तो बाबा பாக்கியத்தை इतने तक कह रहे हैं அதிகரிக்கணும். कि எனக்கு कभी भी எதுவும் வேண்டாம். इंसाफ मांगने वाले भी नहीं बनो। இன்றைக்கு பாபா कई बार சொல்றார், कोई बात होती है तो ये न्याय नहीं है, ये न्याय नहीं है। तो बाबा क्या कहते हैं, किसी प्रकार के मांगने எதிர்நீச்சல் போடாதீங்க, वाला நியாயத்தை स्वयं से கேட்காதீங்க அப்படின்றாரு स्वयं பாபா. को तृप्त आत्मा ஜஸ்டிஸ், अनुभव नहीं நியாயத்தை करेगा। கேட்காதீங்க. நீங்க முழுமையா विश्वास हो திருப்தி அடைய முடியாது. कि ठीक होगा, जरूर ஏதாவது अच्छा हो जाएगा। கேட்டீங்கன்னா मुழுமையா तो फिर कोई திருப்தி और அடைய इच्छा नहीं முடியாது. ஆனா रहती, कोई பாபா மேல संकल्प नहीं நம்பிக்கை रहता है। வச்சிருங்க. महादानी வேற எந்த भिखारी से ஆசையும் வராது. एक नया पैसा लेने की மகாதானி इच्छा என்றால் नहीं रख सकते। கெஞ்ச மாட்டார். वह ஒரு बदले சின்ன में சல்லி காசுக்கு கூட கெஞ்ச மாட்டார், பிச்சைக்காரராக यह மாட்டார். करें இவர் மாறணும் அப்படின்னு कि कुछ நினைக்க सहयोग கூடாது. दें, இவர் இதை எடுத்து कदम आगे செய்யணும்னு நான் बढ़ाएं। நினைக்க கூடாது. ऐसे இவர் संकल्प, ஒத்துழைக்கணும் ऐसे அப்படின்னு நினைக்க सहयोग की மாட்டாரு. भावना परवश எப்படி शक्तिहीन நீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் भिखारी आत्मा से வச்சிருக்க முடியும்? ऐसी भावना क्या रखते हैं बाबा कहते சக்தி அற்ற हैं, ऐसा हो जाए, ये इसमें ये हो जाए। பிச்சைக்காரரை போல கெஞ்ச கூடாது. ஏன் இந்த सारा அனுபவத்துக்கு दिन வர்றீங்க? संकल्प
இவர் ये चलते हैं कि ஒத்துழைக்கணும், इसमें இவர் परिवर्तन இதை हो जाए, इसमें செய்யணும். वह इसके लिए योग करो, उसके लिए योग करो। இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கு. दादी जानकी कहती थी कि அவருக்கு स्वयं के யோகம் लिए योग செய்யணும், करो, இவருக்காக யோகம் अपने செய்யணும் सारे அப்படின்னு विकर विनाशो, நினைக்க கூட प्रकृति கூடாது. वीर बनो, யோகம் உங்களுக்காக செய்யுங்க, महादानी மற்றவர்களுக்காக बनो। செய்யாதீங்க. நீங்க तो दिल में மகாதானி कई बार ஆகுங்க. ध्यान जाता भी है कि हाँ सबको सकाश तो देना है, என்னுடைய परंतु நெஞ்சத்துல மனதுல நிறைய தடவை நான் खुद को भी तो நினைச்சிருக்கேன், सकाश देना जरूरी है ना, நாம எல்லோருக்கும் சகாஷ் கொடுக்கணும். क्योंकि ஆனால் अगर कोई भी முதலாவதா ऐसे எனக்கு நான் संस्कार, சகாஷ் கொடுக்க வேண்டும். कोई भी ऐसे विकर्म रह गए हैं எனக்கு அந்த சமஸ்காரங்கள் இருந்தா जिसके संस्कार संकल्पों में या किसी आदत के रूप में आते रहते हैं, तो वो कौन करेगा अपना योग बल ना। ஏதாவது तो இயல்பு हमेशा குணங்கள், जैसे என்னுடைய बाबा ये कहते சமஸ்காரங்கள், हैं இது எல்லாத்தையுமே நான் कि अपने யோகத்தின் लिए மூலியமா மாற்றத்துக்கு और கொண்டு वो भी வரணும். आध्यात्मिक रूप से, பாபாவுடைய நம்பிக்கை என்னன்னா, நாம் முன்னேற்றம் ये அடையணும், ठीक हो जाए, சுயத்துக்கு उसका ठीक முயற்சி हो जाए, செய்யணும். और शुभ भावना रखना, वो तो மற்றது जरूरी है, எல்லாமே हर एक के प्रति शुभ மற்ற भावना रखना, எல்லாமே அதனுடைய परंतु कोई இடத்தை कामना नहीं रखनी है, எடுக்கும். நல்ல ஆசை शिखर இருக்கணும், बाबा ने ஆனால் कहा ஆசை भावना இருக்கக்கூடாது, रखो पर எதிர்பார்ப்பு कामना இருக்கக்கூடாது. नहीं हो। है तो बहुत ऊंची स्थिति, ஆசைகள் இருக்கக்கூடாது. पर बाप के बच्चे हैं, किस बाप के இது बच्चे, மேன்மையான ஸ்திதி. நாம तो जैसे हमारे அதிமேலான बड़े बाप ने தந்தையின் குழந்தைகள், மேன்மை நிலையில कोई இருக்கும் भी किसी தந்தையின் भी तरह குழந்தைகள். की நம்மளுடைய कंप्लेन नहीं की, பாபா सहयोग என்ன किया, செய்தார்? चलते பிரம்ம चलो பாபா आगे बढ़ते எதை चलो, பத்தியும் குறை சொல்ல सहयोग देते மாட்டார். चलो, பிரம்ம பாபா முன்னோக்கி செல்லுவார், எல்லோருக்கும் तो ஒத்துழைப்பு किसी भी கொடுப்பார். बात में कभी भी कहते हैं ना எது कि எது इस எப்படி तरह का वो இருந்தாலும் मिले ये मिले नहीं, बाबा का कार्य है எனக்கு अच्छा ஆசைகள் संकल्प இருந்தால், रखो, எனக்கு இந்த सबके பொருள் प्रति வேணும், श्रेष्ठ அந்த भावना பொருள் रखो, வேணும், இல்ல இதெல்லாம் கேட்க तो கூடாது. सबका सहयोग जो है இது मिलता பாபாவுடைய रहेगा। காரியம், பாபாவுடைய சேவை. फिर महादानी இந்த எண்ணம் எனக்கு இருந்தால் எனக்கு बन எந்த जाएंगे, நேரமும் ஒத்துழைப்பு கிடைக்கும், எந்த सुख मिलता है வகையிலையும் ऐसा तो देने ஒத்துழைப்பு वाले को, கிடைக்கும். நான் மகாதானியா ஆக முடியும். तो महादानी बनेंगे நாம ஏதாவது तो மற்றவர்களுக்கு सदा सुखी கொடுக்கிற भी रहेंगे, சமயம் अंदर அந்த में மகிழ்ச்சி वह நம்முள்ள संतुष्टि இருக்கணும், रहेगी। குஷி இருக்கும். किसी को हमसे प्राप्ति होती है कोई भी तरह की, तो संतुष्टि होती है ना, யாராவது बाबा நம்மகிட்ட कहता இருந்து है நமக்கு तृप्त ஏதாவது आत्मा, கிடைக்குது அப்படின்னா அந்த किसी भी திருப்தி प्रकार நமக்கு की கிடைக்கும் இல்லையா? असंतुष्ट न हो, तृप्त आत्मा हो, இதுதான் பாபாவும் சொல்றார். ऐसा सबके जीवन में लक्ष्य முழுமையா रखना திருப்தி ஆத்மாவா बहुत இருங்க. जरूरी है। तो இதுதான் இந்த பிராமண வாழ்க்கையில நமக்கு ஒரு லட்சியமா இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இந்த லட்சியத்தை மனதுல அடக்கி வச்சிருங்க. अव्यक्त मुरली रिवीजन அவ்யக்தி முரளி 1969 से ज्ञान के रतन और स्नेह के 1969. मोती। ஞான ரத்தினங்கள், ஞான ரத்தினங்கள், அன்பு வைரங்கள். 27/5/1974. अव्यक्तवाणी अव्यक्ति वाणी 27 मई 1974। विश्व कल्याण के निमित्त बनी आत्माओं के वचन भी सदा कल्याणकारी। जैसे कोई உலக लेख நன்மையை या கொண்டு आर्टिकल வருபவர்கள் लिखते हैं எப்பொழுதுமே உலகத்துக்கு अथवा நன்மையை தான் किसी கொண்டு पत्र வருவார்கள். पत्रिकाओं में प्रकाशित மேகசின்ல करवाते हैं, तो लिखने ஆர்டிக்கல் वाले बाद में फिर से பப்ளிஷ் चेक பண்ற करते சமயம் हैं कि जो लिखा गया है எழுத்தாளர் சோதிச்சு वह பார்த்தார், ठीक व சரியான प्रभावशाली முறையில है। எல்லாமே எழுதப்பட்டிருக்கான்னு, जो लक्ष्य व மனம் टॉपिक है கவர்ற क्या அளவுக்கு उसी के எழுதப்பட்டிருக்கான்னு. अनुसार है। ऐसे आप தலைப்பு भी மற்றும் अमृत वेले நோக்கத்தோட से लेकर எழுதியிருக்காங்களா? அதே रात्रि போல तक அமிர்த வேலையில இருந்து प्रैक्टिकल இரவு मन வரைக்கும் वाणी कर्म நீங்களும் எழுத इन வேண்டும். तीनों का एक लेख உங்களுடைய या கணக்கின் लेखा கட்டுரையை लिख எழுதுங்க. देना, நடைமுறையில अर्थात எண்ணத்தின் ड्रामा में அடிப்படையில कर्म சரியான முறையில वाला எழுதுங்க. मूर्त देहो
நாடகத்துல रात को अपनी குறிக்கப்பட்டிருக்கு. हर रोज की செயலுக்கு प्रैक्टिकल தகுந்தாப்புல आनंद எழுதப்பட்டிருக்கு. व लेखनी को चेक சோதிச்சு பாருங்க. करें कि कितनी समर्थ குறிக்கப்பட்டிருக்கிற மாதிரி अर्थात எழுதுங்க. प्रभावशाली रही और कितनी व्यर्थ எப்படி रही। சக்தி வாய்ந்ததா இருந்தது क्या ऐसी அப்படின்னு சோதிச்சு चेकिंग பாருங்க. करते हो? எவ்வளவுக்கு வீணுக்கு போனுச்சு அந்த மாதிரி बाप दादा சோதனை के இருக்கா? पास हर एक बच्चे की हर घड़ी की तीनों रूपों में अर्थात मनसा वाचा कर्मणा से की हुई प्रैक्टिकल மூன்று नोट விதத்திலையும் इमर्ज होती है, மூன்று जिससे விதத்துல रिजल्ट பாபா क्या दिखाई ரெக்கார்ட்ஸ் देती है। மூன்று விதமா अब तक ரெக்கார்ட்ல இருக்கு. 75% உங்களுடைய बच्चों எண்ணம், की வார்த்தை, आधी செயல்ல रिजल्ट व्यर्थ बोल நீங்க எடுத்து व காட்டணும். साधारण बोल में दिखाई देती है। 75 इस हिसाब से சதவீதம் अगर குழந்தைகள்கிட்ட வீண் अभी எண்ணங்கள் से ही இருக்கா? सत्य वचन ஒவ்வொரு महाराज हो வார்த்தையும் जावे நீங்க பேசும் ஒவ்வொரு तो कई வார்த்தையும் आत्माओं உண்மையானதா के இருந்தா, சத்தியமானதா पुरुषार्थ को இருந்தா हल्का இந்த करने के व पुरुषार्थ को நிலையில साधारण நீங்க बनाने के கருவிகளாகுவீங்க. निमित्त बन जाओ। நிறைய ஆத்மாக்களுக்கு इसलिए ஒரு अब यह உதாரணமா இருப்பீங்க. वरदान இதனாலதான் ड्रामा अनुसार सबको प्राप्त நாடக नहीं है। பிரகாரம் बहुत थोड़ी आत्माएं हैं, எல்லோருக்கும் இந்த ஆசி இல்ல. उनको भी சில बहुत थोड़ा ஆத்மாக்களுக்கு सा தான் இந்த ஆசி உண்டு. अर्थात 25% 25% ஆத்மாக்களுக்கு ऐसा தான் श्रेष्ठ இந்த ஒரு वरदान ஆசீர்வாதம் प्राप्त கிடைச்சிருக்கு. होना प्रारंभ हुआ है। इसलिए अपनी அவர்களும் जिम्मेवारी இந்த समझ ஆசி அதிமேலான व ஆசிய महत्व समझ हर बोल पर சிறிதளவுக்கு தான் इतना பெற்றிருக்காங்க. अटेंशन रखो। आप लोग साधारण நீங்க रीति பேசும் से ஒவ்வொரு बोलेंगे வார்த்தைக்கும் முக்கியத்துவம் लेकिन கொடுங்க. आप महान आत्माओं சாதாரண के விதத்துல बोल பேசினா கூட सत्य होने के कारण உங்களுடைய कई வார்த்தைகள் आत्माओं का அதிமேலான कल्याण हो ஆத்மாக்களான जाता உங்களுடைய है। வார்த்தைகள் इसलिए மேன்மையான் व्यक्ति में இருக்கிறதுனால, भी பரிசுத்தமா वरदान के साथ இருக்கிறதுனால साथ நிறைய ஆத்மாக்களுக்கு நீங்க आपका ஒரு भी வழிகாட்டியா गायन இருப்பீங்க. है। பக்தி आप மார்க்கத்துல देते नहीं ஆசீர்வாதத்தோட சேர்ந்து लेकिन ऐसी व्यर्थ चलन व व्यर्थ बोल अकल्याण के निमित्त பலி ऑटोमेटिकली बन जाते கொடுக்கும் हैं। अर्थात நிலையும் இருக்கு பக்தி सुनने மார்க்கத்துல. वाली நீங்க யாருக்கும் व பலி கொடுக்கல. देखने वाली உங்களுடைய வார்த்தை, साधारण आत्माएं செயல்பாடுகள் आपके बोल और कर्म சாதாரண द्वारा மனிதர்கள் உங்களுடைய வார்த்தையை वृद्धि கேட்கிற करावे சமயம், செயல்பாட்டு अर्थात பார்க்கிற சமயம் पुरुषार्थ அவர்கள் की स्थिति में चली जाती हैं। அவர்கள் इस प्रकार தாழ்ந்த वह நிலையை आप द्वारा அனுபவிக்கின்றார்கள். श्रापित हो जाती है। அவர்கள் முயற்சி செய்யறத आगे की विधि நிப்பாட்டிடுவார்கள். कल सुनेंगे। உங்களால ओम शांति। தாழ்த்தப்பட்டவர்களா சொல்லப்படுது, ஆனால் நீங்க யாரையும் தாழ்த்தவில்லை. ஓம் சாந்தி. ஞான ரத்தினங்கள், அன்பின் ஸ்வரூபம், அன்பின் வைரங்கள். ஓம் சாந்தி. மோகினி தீதி புக் படிக்கிறாங்க.